எதிர்வரும் மத்திய பட்ஜெட்டில் நூற்பாலை உரிமையாளர்களுக்குள்ள எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற பெருமைக்குரியது கோயம்புத்தூர். தற்போது பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் நூற்பாலை தொழில் தற்போது கடும் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கிறது. சிறு குறு நூற்பாலைகளில் வெறும் 45% மட்டுமே முழுமையாக இயங்கி வரும் நிலையில் மின்கட்டண உயர்வால் அவர்களும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். குறிப்பாக மறுசுழற்சி பஞ்சாலைகள் நடத்தி வரும் சிறு குறு தொழில் முனைவோர் பருத்தி உள்ளிட்ட மூலப்பொருட்கள் இறக்குமதியில் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்தியாவில் இருக்கக்கூடிய செயற்கை இழைகள் விஸ்கோஸ் ஆகட்டும், பாலிஸ்டர் ஆகட்டும், சர்வதேச நாடுகளோட ஒப்பிடையில் 20 to 21 ரூபாய்ங்க. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஸ்கோஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு 145 ரூபாய்க்கு இங்கே இருக்க நூற்பாலைகளுக்கு கிடைக்குது. இதே சர்வதேச ரேட்டை பார்த்தீங்கன்னா 125 ரூபா இருக்குது. அதே மாதிரி பாலிஸ்டர் செயற்கை இலையாக இருக்கிற பாலிஸ்டரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இங்கே 100 to 102 ரூபா சொல்கிறாங்க. சார் இன்டர்நேஷனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ரூபாய்க்கு கிடைக்குது. 20 to 21 ரூபா வித்தியாசத்தில் நாங்கள் எப்படி மற்ற நாடுகளோட போட்டி போடுறது? கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட கடனை திருப்பிச் செலுத்துவதில் சிக்கல்கள் இருப்பதாக சிறு குறு நூற்பாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான அவகாசத்தை 7 ஆண்டுகளாக நீட்டிக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது. அதோடு பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்படும் 11% வரியை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றனர். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஜவுளி கொள்கை கொண்டு வருவதுடன் வங்கிகளில் ஒரே மாதிரியான வட்டி விகிதங்களையும் அறிவிக்க வர வேண்டும் என சிஸ்பா தொழில் அமைப்பினர் தெரிவித்தனர். பட்ஜெட்டில் நாங்கள் கேட்குறது இவன் இம்போர்ட் ஃபேப்ரிக் மேலே எஃப்டிக் டியூட்டி, ரா மெட்டீரியல் மேலே இருக்க டியூட்டி எடுக்க சொல்லிட்டு, அப்புறம் இந்தியன் ஸ்டோர்ஸ்லையும் கூட இந்தியன் ஸ்டோர் கார்மெண்ட் விற்கிற கடையில் இன்டர்நேஷ்னல் கார்மெண்ட் தனியாகவும் டொமஸ்டிக் கார்மெண்ட் தனியாகவும் பிரித்து விற்றா தான் என்ன எவ்வளோ இம்போர்ட் ஆகி வருதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நிறைய ஹிடன் நடக்குது. ஸோ இது பட்ஜெட்டை நாங்கள் மழை போல் நம்பிட்டு இருக்கோம். சிறு குறு பஞ்சாலைகளுக்கு சீரான விலையில் ஆண்டு முழுக்க பருத்தி கிடைத்தால்தான் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுடன் போட்டியிட முடியும் என சிறு குறு நூற்பாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடும் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் நூற்பாலை உரிமையாளர்கள் மத்திய பட்ஜெட் தங்களுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து குருசாமி.